மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்கங்க. இப்போ நீங்க இந்த மிதுன ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. மிதுன ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும், நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மிதுன ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்க. இந்த நம்பிக்கை தான் அந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய மிதுன ராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? வணக்கம்ங்க. மிதுன ராசிக்காரர்களே, இது ஒரு சாதாரண ஜோதிட வீடியோ கிடையாதுங்க. உங்களோட வாழ்க்கையில இப்ப நடக்கிற விஷயங்களை சும்மா நல்லது கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கடந்து போக இந்த வீடியோ வரலைங்க. உங்க மனசுக்குள்ள நீண்ட நாட்களா ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்விகள், ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, நான் சரியான பாதையில தான் இருக்கேன், என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு குழப்பம் வருதே, நம்பிக்கையும் பயமும் சேர்ந்து மனசை கிழிக்குதுன்னு நினைக்கிற அந்த ஆழமான இடத்துக்கு தான் இந்த வார்த்தைகள் வருதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வேகமான சிந்தனை, புத்திசாலித்தனம், பேசும் திறமை, பல விஷயங்களை ஒரே நேரத்துல யோசிக்கிற மனசு இருக்குமுங்க. ஆனா அதே மனசுதான் சில நேரங்களை உங்களை அதிகமா சோர்வடைய வைக்குதுங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் தனியா இருந்தா ஒரு வெறுமை, ஒரு அழுத்தம். நான் என்ன தவறு பண்ணிட்டேன்னா ஒரு சின்ன குறை உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்குமுங்க. கடந்த சில மாதங்களா உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களை நிறைய மாத்திருக்கலாமுங்க. சில பேரோட நட்பு தூரமா இருக்கும். சில உறவுகள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாம போயிருக்குமுங்க. வேலை, பணம், படிப்பு, குடும்பம் எதை எடுத்தாலும் ஒரு முழு திருப்தி இல்லாத மாதிரி தோணி இருக்குமுங்க. நீங்க ரொம்ப முயற்சி பண்ணியும் பல விஷயங்கள் கடைசி நிமிஷத்துல கை நழுவி போன மாதிரி, நான் எல்லாம் சரியா பண்ணினேன், ஆனா ஏன் இப்படி சிதறதுன்னு தோணி இருக்குமுங்க. இதெல்லாம் உங்களுடைய பலவீனம் இல்லைங்க. இது உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு பெரிய உள்மாற்றத்தோட ஆரம்ப சின்னங்கள்ங்க. சில விஷயங்களை புரிஞ்சுக்காமலே உங்க மனசு ஒரு பாரம் தூக்கிக்கிட்டே வந்திருக்குமுங்க. மற்றவர்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணின அளவுக்கு நீங்க உங்களை புரிஞ்சுக்க நேரம் எடுத்துக்கலங்க. அதனால தான் சில முடிவுகள் எடுத்த பிறகும் மனசு அமைதியா இருக்கமா இருக்குதுங்க. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா சொல்லணுமுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வெறும் சோதனை காலம்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. இது உங்களை உள்ளுக்குள்ள இருந்து விழிக்க வைக்கிற ஒரு நேரம்ங்க. சிலர் வாழ்க்கையில அடடா போயிடுச்சேன்னு நினைச்ச விஷயங்களை உண்மையிலேயே உங்களை ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போற திருப்பு முனையா மாற்ற போகிற வித சின்னங்கள்ங்க. உங்க மனசு ஏன் இப்போ அதிகமா யோசிக்குது, ஏன் பழைய நினைவுகள் திடீர்னு மேல வருது, ஏன் சில பேரோட வார்த்தைகள் அதிகமா மனசை பாதிக்குதுன்னு நீங்க இனி எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குற நிலையில இருந்து உங்களுக்காக நீங்க நிக்கிற நிலையில மாறப்போகிறதுக்கான முன்னறிவிப்பு தாங்க இது. இந்த மாத்திரம் சத்தம் போட்டு வராதுங்க. மெதுவா ஆனா ஆழமா உள்ளுக்குள்ள வேலை பண்ணுமுங்க. இந்த நேரத்துல மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் கவனிக்கணுமுங்க. எல்லாத்துக்கும் உடனே பதில் தேட வேண்டாமுங்க. எல்லா கேள்விக்கும் உடனே தீர்வு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில நேரம் வாழ்க்கை கேள்வி கிடக்குது நம்ம அமைதியா இருக்க சொல்லி நீங்க அதிகமா பேசுற, அதிகமா யோசிக்கிற ஒரு ராசிங்க. ஆனா இப்போ உங்க வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அமைதிங்க. இந்த அமைதி பலவீனம் அல்லங்க, அது ஒரு சக்திங்க. நீங்க அமைதியா இருந்தாதான் சில உண்மைகள்
தெளிவா தெரியுமுங்க. யாரெல்லாம் உண்மையில உங்க வாழ்க்கையில இருக்கணும், யாரெல்லாம் ஒரு கட்டத்தோட முடிஞ்சு போகணும், எந்த ஆசைகள் உங்களது, எது பிறர் திணிச்சது, இவையெல்லாம் மெதுவா தெளிவா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குமுங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த வார்த்தைகள் கேட்குற நேரத்துல உங்க மனசு சின்னதா, ஆமா இது எனக்கு தான் சொல்ற மாதிரி இருக்குன்னு உணர்ந்தா அது சும்மா கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்கள் வெளியில பார்த்தா சின்ன விஷயங்களா தோணினாலும் அவ உங்களுக்குள்ள பெரிய சிந்தனை மாற்றங்களை உருவாக்கி இருக்குதுங்க. சில முடிவுகளை எடுக்க உங்க மனசு தயங்குதுங்க. சில பழைய பயங்கள் திரும்பி வந்த மாதிரி தோணுதுங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு உள்ளார்ந்த தைரியம், இதை நான் சமாளிச்சிடுவேன், இன்னும் ஒரு நம்பிக்கையும் மெதுவா உங்களுக்கு உருவாகுதுங்க. அதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்தோட அடையாளம்ங்க. பயமும் நம்பிக்கையும் சேர்ந்து நடக்கிற காரணம் இதுதாங்க. இதுல நீங்க யாரை நம்புறீங்கிறத விட நீங்க உங்களை எவ்வளவு நம்புறீங்கிறது தான் முக்கியம்ங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு முழுசா புரியாம இருக்கலாமுங்க. ஒரு நாள் ரொம்ப உற்சாகமா இருக்கும், அடுத்த நாள் காரணமே இல்லாம சோர்வு வந்த மாதிரி தோணுமுங்க. யாரோ ஒருத்தர் சொன்ன சின்ன வார்த்தை கூட மனசுக்குள்ள நீண்ட நேரம் ஓடிக்கிட்டே இருக்குமுங்க. நான் இப்படி இருக்க வேண்டாமே, நீங்க உங்களையே கேள்வி கேட்குற தருணங்கள் அதிகமா வந்திருக்குமுங்க. ஆனா இதெல்லாம் உங்க மனசை கெட்டு போச்சுன்னு அடையாளம் இல்லைங்க. இது உங்க மனசை பழைய மாதிரி வாழ விரும்பலைன்னு சொல்ற சிக்னலுங்க. நீண்ட காலமா உங்க உணர்ச்சிகளை நீங்களே ஒதுக்கி வச்சு மற்றவர்களோட தேவைகள், எதிர்பார்ப்புகள், சூழ்நிலைகள் இதுக்குள்ள நீங்க உங்களை அடக்கிக்கிட்டே வந்திருக்கீங்கங்க. அதனால தான் இப்போ அந்த அடக்கி வச்ச உணர்ச்சிகள் மெதுவா வெளியே வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. சில மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல தனிமை அதிகமா உணரப்படலாமுங்க. சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் உண்மையிலே யாரும் உண்மையிலே புரிஞ்சுக்கலன்னு தோணலாமுங்க. குறிப்பா பேச முடியாத, சொல்ல முடியாத ஒரு விஷயம் மனசுக்குள்ள சுமையா இருக்கலாமுங்க. அந்த விஷயம் ஒரு மனிதனா இருக்கலாம், ஒரு முடிவா இருக்கலாம், அல்லது நீங்களே உங்களுக்காக எடுத்துக்காத ஒரு தேர்வா கூட இருக்கலாமுங்க. ஆனா இதெல்லாம் நினைச்சு நீங்க உங்களை குறை சொல்லிக்காதீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்தையும் லாஜிக்கா யோசிக்க தெரியுமுங்க. ஆனா எல்லா விஷயமும் லாஜிக்கால மட்டும் தீராதுங்க. சில விஷயங்கள் உணர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டாதான் சரியாகுமுங்க. அந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு தான் இப்போ உங்க வாழ்க்கை உங்களை மெதுவா கொண்டு வருதுங்க. இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் தெளிவா நடக்குது. நீங்க யாருக்காக அதிகமா உழைச்சீங்க, யாருக்காக நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்க, யாருக்காக நீங்க அமைதியா இருந்தீங்கன்னு நினைச்சு பார்த்தா அந்த இடங்கள்ல இருந்து உங்க மனசு இப்ப தூரமா போக ஆரம்பிச்சிருக்குமுங்க. முன்னாடி இது இப்படித்தான் என்ன ஏத்துக்கிட்ட விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பொருந்தாம போகுமுங்க. அது வேலையில இருக்கலாம், ஒரு உறவில் இருக்கலாம், அல்லது உங்க சொந்த பழக்கங்கள்ல இருக்கலாமுங்க. இதெல்லாம் இழப்பு மாதிரி தோணினாலும் உண்மையிலேயே இது ஒரு உள்ளார்ந்த சுத்திகரிப்புங்க. தேவையில்லாத பாரங்களை மெதுவா கலட்டுற மாதிரி இந்த நேரத்துல சில விஷயங்கள் உடைஞ்சு போன மாதிரி தோணுமுங்க. ஆனா அந்த உடைச்சல் உங்களை பலவீனப்படுத்த வரலங்க, உங்களை மிகவும் லேசாக்க வருதுங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் இப்போ அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்குமுங்க. நான் என்ன விரும்புறேன், இது வரைக்கும் நீங்க எல்லாருக்கும் பிடிக்கணும், சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு வாழ்ந்திருப்பீங்கங்க. ஆனா இப்போ அந்த பழக்கம் மெதுவா மாறுதுங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு இனி சரின்னு சொல்ல மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. சில நேரம் அதனால மோதல்கள் வரலாமுங்க, தவறாக கூட புரிஞ்சுக்கப்படலாமுங்க. ஆனா அது உங்க வளர்ச்சியின் ஒரு பகுதி தாங்க. மனசை தாங்கிக்கிட்டே இருந்த மிதுன ராசிக்காரர்கள் இப்போ உள்ளுக்குள்ள இருந்து உறுதியா மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. வெளியில சத்தமா தெரியாம இருக்கலாமுங்க, ஆனா உள்ள ஒரு தீர்மானம் உருவாகிட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குதுங்க. நீங்க சில பழைய கனவுகளை நினைச்சு பார்ப்பீங்க. ஒரு காலத்துல இது பண்ணணும்னு ஆசைப்பட்டேனே, என்ன ஆயிடுச்சு? அந்த கனவுகள் சும்மா நினைவா வரலைங்க, அவை
உங்கள மீண்டும் உங்களோட உண்மையான பாதைக்கு அழைக்கிற நினைவூட்டலுங்க. வாழ்க்கை ஓட்டத்துல நீங்க சில ஆசைகள மூடி வச்சிருப்பீங்க. பிராக்டிகல் இல்லன்னு, முடியாதுன்னு சூழ்நிலை, சரியில்லைன்னு. ஆனா, இப்போ உங்க மனசு அவைகள மீண்டும் தட்டி கேக்குதுங்க. அதுக்கு காரணம், நீங்க இனி உங்களோட உண்மை குரல புறக்கணிக்க முடியாத நிலைக்கு வந்திருக்கீங்க. அந்த குரல் மெதுவா ஆனா தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்குங்க. அத கேட்குற தைரியம் தான் இப்போ உங்களுக்கு தேவைங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் வெளியில பெரிய சத்தமா தெரியாத விஷயங்களா இருக்கலாமுங்க. ஆனா, உள்ளுக்குள்ள அது ஒரு பெரிய அலை போல வேலை பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. சில நேரம் நீங்க முன்னாடி இருந்த நீங்களே இல்லாத மாதிரி தோணுமுங்க. பழைய விஷயங்கள் இனிமேல் அதே அளவுக்கு சந்தோஷம் தரல. சில மனிதர்கள் முன்னாடி இருந்த மாதிரி நெருக்கமா தோணல. இத நினைச்சு நான் மாறிட்டேனான்னு பயப்பட வேண்டாமுங்க. ஆமா, நீங்க மாறிட்டே இருக்கீங்க. ஆனா, அது கெட்டதுக்காக இல்லைங்க. உங்க உண்மையான தன்மைக்கு நெருக்கமா வர்றதுக்காக. மிதுன ராசிக்காரர்கள் பொதுவா எல்லா சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி மாறிக்கொள்வது ஒரு இயல்புங்க. ஆனா, இப்ப அந்த இயல்பே உங்கள கேள்வி கேக்குதுங்க. எவ்வளவு நாள் மற்றவங்களுக்கு ஏத்த மாதிரி வாழ்றது? என்னை பத்தி நான் எப்ப யோசிக்க போறேன்? இந்த நேரத்துல சிலர் உங்க வாழ்க்கையில இருந்து தானாகவே விலகி போவாங்கங்க. அதுக்கான காரணம் நீங்க மோசமானவர் ஆயிட்டீங்கன்னு இல்லைங்க. நீங்க இனி பொய்யா நடிக்க மறுக்க ஆரம்பிச்சதுதாங்க. உங்க எல்லா முகங்களையும் எல்லாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்க மனசு புரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. சில உறவுகள் உண்மையிலேயே நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்குமுங்க. அதை நீங்க முன்பு உணராம இருந்திருக்கலாமுங்க. ஆனா இப்போ அந்த தடைகள் உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இதனால சின்ன சோகமும் ஒரு விதமான வெறுமையும் வரலாமுங்க. ஆனா அந்த வெறுமை தான் புதிய புரிதல்களுக்கு இடம் கொடுக்குதுங்க. பழைய சத்தம் குறையும் போதுதான் உள்ளார்ந்த குரல் தெளிவா கேட்குமுங்க. இந்த காலகட்டத்துல உங்க நினைவுகளும் உங்களை அதிகமா தேடி வரலாமுங்க. திடீர்னு பழைய சம்பவங்கள், பழைய உரையாடல்கள், சில நேரம் பழைய மனிதர்கள் கூட நினைவில் வரலாமுங்க. இதெல்லாம் ஏன் இப்போ தோணும்? இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. உங்க மனசை இன்னும் முழுசா விட முடியாத சில விஷயங்களை சமாளிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்குங்க. நீங்க வெளியில வலுவான மாதிரி காட்டினாலும் உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் இன்னும் தீராத கதையா இருக்கலாமுங்க. அதையெல்லாம் ஒதுக்கி வச்சு முன்னாடி போக முயற்சி பண்ணனால தான் இப்போ அது மீண்டும் வருதுங்க. இதை ஒரு தொந்தரவு மாதிரி பார்க்காதீங்க. இது ஒரு முடிவுக்கான வாய்ப்புங்க. சில கதைகளுக்கு ஒரு முழுமையான முடிவு கிடைக்கணும்னா அது ஒரு முறை திரும்பி வரத்தான் செய்யுங்க. இந்த நேரத்துல உங்க உள்ளுணர்வு ரொம்ப கூர்மையா வேலை பண்ணுமுங்க. யார் உண்மை, யார் நடிப்பு, யார் உங்க நன்மைக்காக பேசுறாங்க, யார் சுயநலத்துக்காக இருக்காங்கன்னு நீங்க முன்னாடி விட இப்ப சீக்கிரமா உணர ஆரம்பிப்பீங்க. சிலர் சொல்ற வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற அர்த்தம் கூட உங்களுக்கு புரியுமுங்க. இதெல்லாம் உங்க மனசு வளர்ந்து வர்றதுக்கான அறிகுறிங்க. ஆனா அதே நேரத்துல இந்த உணர்வுகளை வைத்து உடனடி முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கவனிச்சு புரிஞ்சு அமைதியா இருக்கிறதா இப்போ உங்களுக்கு பலமுங்க. மிதுன ராசிக்காரர்களே, நீங்க எப்போதும் பேசுற ராசிங்க. ஆனா இப்போ பேசாம இருக்கிறதுல ஒரு சக்தி இருக்குங்க. எல்லா உண்மையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த கட்டத்துல இன்னொரு விஷயம் உங்க மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிக்குமுங்க. ஒரு விதமான தைரியம். அது வெளிப்படையா கத்துறது தைரியம் இல்லைங்க. அமைதியா ஆனா உறுதியா இது எனக்கு சரி, இது எனக்கு சரியில்லைன்னு முடிவெடுக்கிற தைரியமுங்க. முன்னாடி நீங்க சில விஷயங்களை இழக்கக்கூடாதுன்னு பயந்து சமரசம் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த பயம் மெதுவா தளர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இழப்பதை விட உங்களை இழப்பது தான் பெரிய இழப்புன்னு உங்க மனசு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த புரிதல் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்துல முக்கியமான அடையாளமுங்க. இது உங்களை மெதுவா ஆனா உறுதியா ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போகிற பாதையோட ஆரம்பம்ங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விசித்திரமான அமைதி வர ஆரம்பிச்சிருக்குமுங்க. எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா முன்னாடி இருந்த அந்த அவசரம், அந்த பதற்றம், ஏதாவது பண்ணியே ஆகணும்னு ஓடிக்கிட்டே இருந்த மனநிலை கொஞ்சம் குறைந்த மாதிரி தோணுமுங்க. இதுதான் முக்கியமான மாற்றமுங்க.
நீங்க இனி எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு உங்க மனசு ஏத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்குங்க. அதே நேரத்துல உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன இருக்கு, என்ன இல்லைன்னு பிரிச்சு பார்க்கமுங்க. தெளிவும் உங்களுக்கு வருதுங்க. இது மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா, பொதுவா நீங்க எல்லா விஷயத்தையும் யோசிச்சு, கணக்கு போட்டு பார்த்து, சரியா இருக்கணும்னு விரும்புற ராசிங்க. ஆனா, இப்போ வாழ்க்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடமே வேறங்க. இந்த நேரத்துல சில முடிவுகள் நீங்க எடுக்காமலேயே நடக்கலாமுங்க. சில கதவுகள் தானாக மூடப்படுமுங்க. சில வாய்ப்புகள் தானாக தள்ளி போகுமுங்க. அத பார்த்து, "என்னடா இது! என் வாழ்க்கை என் கையில இல்லையேன்னு" தோணலாமுங்க. ஆனா, உண்மை என்னன்னா, நீங்க தவறான இடங்கள்ல சிக்கிக்காதபடி உங்கள காப்பாத்துற ஒரு சக்தி வேலை பண்ணிட்டு இருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்களே, எல்லா வாய்ப்பும் நல்லதுக்காக வராதுங்க. சில வாய்ப்புகள் நம்ம பாதையில இருந்து தள்ளுமுங்க. அதை இப்போ உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெளிவா காட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால சில விஷயங்கள் கிடைக்காதது இழப்பு இல்லைங்க. அது ஒரு பாதுகாப்புங்க. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு சின்ன கேள்வி அடிக்கடி வருமுங்க. நான் இப்போ சரியான இடத்துல இருக்கேனா? இந்த கேள்வி பயத்துல இருந்து வரலைங்க. அது விழிப்புணர்வுல இருந்து வந்துடுதுங்க. முன்னாடி நீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தீங்க. இப்போ அந்த சூழ்நிலையே கேள்வி கேட்கிற நிலைக்கு வந்திருக்கீங்க. இதுதான் உங்களோட வளர்ச்சிங்க. இந்த கட்டத்துல சிலர் உங்கள மாறிட்டீங்கன்னு சொல்லலாமுங்க. முன்னாடி மாதிரி இல்லைன்னு குறை கூட சொல்லலாமுங்க. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாருக்கும் உங்க பயணம் புரியணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில மாற்றங்கள் அனுபவிக்கப்பட வேண்டியவை, விளக்கப்பட வேண்டியவை இல்லைங்க. இந்த நேரத்துல உங்க உடல்நிலை, தூக்கம், உணவு இதெல்லாம் கூட உங்களுக்கு சிக்னல் கொடுக்கலாமுங்க. திடீர்னு சோர்வு, தலபாரம், மனசு கனத்த மாதிரி தோணுதல் இதெல்லாம் மனசுக்குள்ள நடக்கிற மாற்றங்களோட பிரதிபலிப்பா இருக்குமுங்க. நீங்க ரொம்ப நாள் உங்களையே ஓட்டிக்கிட்டே வந்திருக்கீங்க. இப்போ அந்த ஓட்டம் கொஞ்சம் மெல்ல ஆகணும்னு உங்க உடலும் மனசும் சேர்ந்து சொல்லுதுங்க. இது உங்களை அலட்சியப்படுத்தாதீங்க. ஓய்வு எடுக்கிற சோம்பேறித்தனம் இல்லைங்க. அது ஒரு தேவையா இருக்குதுங்க. அமைதியா இருக்கிற சில நேரங்கள் தான் உங்களுக்கு பெரிய புரிதல்களை கொண்டு வருமுங்க. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான உண்மை மெதுவா வெளிப்படுமுங்க. எல்லாரையும் எதுக்காகவும் திருப்திப்படுத்த முடியாதுங்க. நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும், எவ்வளவு உதவி பண்ணாலும் சிலருக்கு நீங்க எப்போதும் குறைதாங்க. இத உணர்ந்ததும் உங்க மனசு கொஞ்சம் விடுபடுமுங்க. முன்னாடி நீங்க எல்லாருக்கும் நல்லவரா இருக்க முயற்சி பண்ணினதால தான் உங்களையே மறந்தீங்க. இப்போ அந்த பழக்கம் உடைய ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது சுயநலம் இல்லைங்க. இது உங்களோட சுயமரியாதைங்க. உங்களுடைய எண்ணம் உங்களுடைய எல்லை எங்கன்னு நீங்க அறிய ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த எல்லை தான் இனிமே உங்க அமைதியையும் சக்தியையும் காப்பாத்துங்க. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் மெதுவா தெளிவாகி ஆரம்பிச்சிருக்குமுங்க. முன்னாடி குழப்பமா இருந்த சில விஷயங்கள் இப்போ முழுசா தீர்வு கிடைக்கலனாலும் எந்த திசை சரி, எந்த திசை தவறுன்னு ஒரு உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிருக்குமுங்க. இதுதான் உங்க வளர்ச்சியின் முக்கியமான கட்டமுங்க. ஏன்னா, மிதுன ராசிக்காரர்கள் பொதுவா முடிவு எடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. எல்லா பக்கமும் பார்த்து, எல்லா சாத்தியங்களையும் கணக்கு போட்டு தான் முடிவு எடுப்பீங்க. ஆனா, இப்ப அந்த கணக்குகளுக்கு மேல உங்க உள்ளுணர்வு ஒரு வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த குரல் சத்தமா இருக்காதுங்க. ஆனா, அத புறக்கணிக்க முடியாத அளவுக்கு தெளிவா இருக்குமுங்க. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில உண்மைகள் முகத்துக்கு நேரா வந்து நிற்கலாமுங்க. குறிப்பா சில மனிதர்கள பத்தி நீங்க யார ரொம்ப நம்புனீங்க? யாருக்காக நீங்க உங்களையே குறைச்சிக்கிட்டீங்க? அந்த இடங்கள்ல இருந்து ஒரு உண்மை வெளிப்படுமுங்க. அது கொஞ்சம் கசப்பா இருக்கலாமுங்க. இவ்வளவு நாளா இதுதானா உண்மைன்னு மனசு கேள்வி கேட்கலாமுங்க. ஆனா, இந்த உண்மைகள் உங்களை காயப்படுத்த வரலங்க. உங்கள விடுவிக்க வருதுங்க. பொய்யான எதிர்பார்ப்புகள் உடைந்தாதான் மனசு லேசாகுமுங்க. மிதுன ராசிக்காரர்களே, உண்மை வழி தருமுங்க. ஆனா, அதே உண்மைதான் உங்களுக்கு அமைதியும் தருமுங்க. இந்த கட்டத்துல நீங்க தனியா இருக்க விரும்பும் நேரங்கள் அதிகமாகலாமுங்க. இது உலகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லைங்க.
உங்களோட உணர்ச்சிகளை சீர் செய்யறதுக்காகங்க. எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மனம் புதுசா தோணலாமுங்க. ஆனா இந்த மனதுல தான் நீங்க உங்களை மீண்டும் சந்திப்பீங்க. நான் யார்? என்ன எனக்கு உண்மையில முக்கியம்? எதை விட்டுடணுங்கிற கேள்விகளுக்கு பதில் மெதுவா கிடைக்க ஆரம்பிக்குமுங்க. இந்த பதில்கள் எல்லாம் புத்தகத்திலிருந்து வராதுங்க. மற்றவர் சொல்லியும் வராதுங்க. அது உங்க அனுபவத்திலிருந்து தான் வருமுங்க. இந்த நேரத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியுமுங்க. எல்லா விஷயத்தையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க ஏன் மாறுனீங்க? ஏன் சிலரை விட்டு விலகினீங்க? ஏன் சில முடிவுகள் எடுத்தீங்கன்னு எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்தாதான் சரின்னு இல்லைங்க. உங்க மனசுக்கு சரின்னு தோணுனா அதுவே போதுமுங்க. முன்னாடி நீங்க புரியப்படணும்னு அதிகமா ஆசைப்பட்டீங்க. இப்ப அந்த ஆசை குறைஞ்சு அமைதியா இருக்கணும்னு ஒரு விருப்பம் வருதுங்க. இந்த மாற்றம் தான் உங்களை உள்ளுக்குள்ள இருந்து வலிமையானவரா மாற்றுதுங்க. இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஆனந்தம் கூட பெரிய அர்த்தம் தர ஆரம்பிக்குமுங்க. முன்னாடி பெரிய விஷயங்கள் தான் சந்தோஷம் தரணும்னு நினைச்சிருப்பீங்க. இப்போ ஒரு அமைதியான மாலை, ஒரு சின்ன சிரிப்பு, மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை, இதெல்லாம் கூட உங்களை நிறைவு செய்யுமுங்க. இது உங்க மனசு சமநிலைக்கு வர்றதுக்கான அறிகுறிங்க. மிதுன ராசிக்காரர்களே, நீங்க இனி வெளியில் தேடிய சந்தோஷத்தை உள்ளுக்குள்ள உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய ஆனா மெதுவான மாற்றமுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் உங்களை கொஞ்சம் பயமுறுத்துற நேரங்களும் வருமுங்க. ஏன்னா நீங்க பழகிய விஷயங்கள்ல இருந்து, பழைய அடையாளங்கள்ல இருந்து மெதுவா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் இதுவரைக்கும் இப்படித்தான் இருந்தேன், இனிமேலும் அப்படித்தான் இருக்கணுமா? உங்க மனசு உங்களை கேள்வி கேட்குமுங்க. இந்த கேள்விதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுமுங்க. முன்னாடி நீங்க உங்களை ஒரு பாத்திரத்துக்குள்ள அடக்கிக்கிட்டு இருப்பீங்க. குடும்பத்துக்காக, சமுதாயத்துக்காக, வேலைக்காக, உறவுகளுக்காக. ஆனா இப்ப அந்த பாத்திரம் உங்களுக்கு சின்னதா தோண ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.